அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து டுடே நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவ் வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்க. டேஸோட ஹையுங்கிறது நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதியோட வந்த ஹைக்கு மேலே நமக்கு வந்து ஓப்பனிங் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு அபோவ் வந்து போகலை அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓப்பனிங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அபோவ் வந்து ஓப்பனிங் கொடுத்துட்டு ஓப்பனிங்கான ஆக்டிவிட்டிக்காக வந்து டைரக்ஷன் வந்து போகாமல் ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து பிலோ வந்து க்ளோசிங் வச்சாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அங்கிருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அபோவ் வந்து போனாங்க. நமக்கு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம் 24,578 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு நியரஸ்ட்டாக போயிட்டு நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க. அப்படிங்கும்போது பாருங்கள் நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் சரிங்களா, நமக்கு வந்து ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸில் மேலே தான் போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? லெவல்ஸ் எடுக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு 24,501 அப்படிங்கிற பார்த்தா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சரிங்களா, நியரஸ்ட்டாகவே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்காங்க. அந்த லெவல்ஸ் உடச்சிட்டு திரும்ப வந்து அந்த லெவல்ஸ் பார்த்தோன்னா சப்போர்ட் லெவல்ஸாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அந்த சப்போர்ட் லெவல்ஸ்க்கு பிலோ வந்து போகும்போது நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ப்ரீமியத்தில் நமக்கு வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க நமக்கு பார்த்தா நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா புட்டு டு புட்டு வந்து எடுப்போம் சரிங்களா. நமக்கு வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கால் டு கால் வந்து எடுத்திருப்போம். இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து புட்டு டு புட்டு நமக்கு வந்து டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா புட்டு வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பார்த்துருக்காங்க, அவங்க ஏடிஎம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிருக்காங்களா இல்லை வந்து ஐடிஎம்லேருந்து ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு பார்த்தா மீட்டிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்திருக்காங்கன்னு. நமக்கு பார்த்தா வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பார்த்தா 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்துரும், காலன் புட்டு எடுத்திருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஓப்பனிங்கில் வந்து மீட்டிங் இது நடக்கலை அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அங்கேருந்து பார்த்தா மீட்டிங் நடக்காமல் நமக்கு பார்த்தோன்னா வந்து எத்தனை மணிக்கு மீட் பண்ணிக்கிறாங்களோ 10:20 வந்து மீட்டிங் நடந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சஸ்டெயின் பண்ணிவிட்டு ஒரு பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து புட்டு வந்து அபோவ் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இவங்க வந்து புட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிலிருந்து பார்த்தோன்னா இன்னொரு ஸ்ட்ரைக்கு சேஞ்சஸ் ஆகிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா இவங்க வந்து என்னவாயிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ஏடிஎம்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஐடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிருக்கலாம், 50 பாயிண்ட் ஐடிஎம்மாக 100 பாயிண்ட் ஐடிஎம்மாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இது கூட எந்த ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து இவங்களோட மீட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிடும். இங்கேருந்து வந்து அபோவ் வந்து மீட்டிங் போட்டுட்டு நமக்கு வந்து அபோவ் போகிறாங்களா இல்லை வந்து பிலோ வராங்களா அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியத்தில் எந்த மாதிரி நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது பார்த்தா நமக்கு வந்து ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸ் சரிங்களா, ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு வந்து எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 24,400 அப்படிங்கிறது ஓகே. 24,400 பாருங்கள். ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு நமக்கு வந்து ஓப்பனிங் என்ன கொடுத்துருக்காங்க மேலே சரிங்களா, மேலே கொடுத்துட்டு நமக்கு வந்து பிலோ வந்துட்டு இங்கிருந்து பார்த்தோன்னா அப்போ போயிருக்காங்க. அப்படின்னா ஹையை கட் பண்ணக்குண்டான விஷயத்தை வந்து ப்ரீமியத்தில் நடக்கலை அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ஹையை வந்து ப்ரீமியத்தில் கட் பண்ணல, ஓப்பனிங்கில் வந்த ஹை சரிங்களா. ஸ்பாட்டில் அதாவது ஃபியூச்சரில் பார்த்தா நமக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்த ஹையை வந்து கட் பண்ணி அபோவ் வந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க வந்து இந்த ஹையுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ப்ரீஸ் டேஸோட அதாவது ஓப்பனிங்கில் வந்து ஹையுக்கு மேலே இவங்க வந்து நிற்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ப்ரீமியம் பார்த்தோன்னா வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, அங்கேருந்து பார்த்தா நமக்கு வந்து ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து 400 ப்ரீமியம் எடுத்துக்கலாம். 24,400 இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ரீஸ் டோஸோட க்ளோசிங் வித் லோவுக்கு அபோவ் வந்து போகும்போது தான் நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து பிளான் பண்ணணும். அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு அப்புக்குண்டான ஆக்டிவிட்டி வந்து ப்ரீமியத்தில் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது காலோட ப்ரீமியம் எந்த மாதிரி இன்சைடில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். நமக்கு வந்து காலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து இன்சைடில் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த லோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்தடுத்து ஹையை வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணல அப்படிங்கிறது இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இவங்க வந்து அடுத்தடுத்த லோ கிரியேட் பண்ணும்போது அடுத்தடுத்த ஹையை வந்து இவங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் சரிங்களா. வந்து நமக்கு வந்து இங்கே நடக்கலை அப்படிங்கிறது வந்து இங்கே பார்க்க முடியும். இங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் 3,000 இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து
இதை வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 24,400க்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா வந்து 24,350 கால் வந்து எடுத்திருக்கும். சரிங்களா, அந்த காலோட ப்ரீமியத்தோட லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நமக்கு வந்து 24,300 அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து அங்கேருந்து என்ன மாதிரி மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். 24,300 அதாவது புட்டு வந்து பார்க்கலாம். சரிங்களா, 24,300 இந்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், பிலோ ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா 24,400 புட்டுக்கு பிலோ ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து 300 அப்படிங்கிறதா வந்து அவங்க ஒரு ஓடிஎம்மாக இருக்காங்க. அவங்க வந்து ஓடிஎம்மாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னவாகணும், அவங்க ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது வந்து நடக்கணும். அவங்க ஐடிஎம்மாக போகணும் அப்படிங்கிறது வந்து நடக்கணும். அப்படிங்கும்போது இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,300 அப்படிங்கிற புட்டு வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா, 24,300 அப்படிங்கிற புட்டு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஆட் பண்ணணும். அவங்களோட இன்சைடு போயிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருப்பாங்க, அவங்கள ரெசிஸ்டன்ஸ் உடச்சிட்டு போகணும். அதாவது பிலோ இருக்கிற லோ லெவல்ஸ் தான் நமக்கு வந்து இந்த ப்ரீமியத்துக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். சரிங்களா, நமக்கு பாருங்கள் இந்த இடத்துல லோ லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகியிருக்காங்க. இந்த லெவல்ஸில் போயிட்டு நமக்கு வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் போயிட்டு நமக்கு வந்து அபவ் வந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிரி அன்னைக்கு தான் நமக்கு வந்து பெருசாக வந்து மூமெண்ட்டத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸில் பாருங்கள், இந்த லெவல்ஸில் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, அபவ் வந்து க்ளோசிங் வைக்கல இந்த லெவல்ஸ். சரிங்களா, இந்த லெவல்ஸில் வந்து அப்போ வந்து க்ளோசிங் வைக்கல. அப்படிங்கும்போது நமக்கு பாருங்கள் அடுத்து வந்து இந்த லெவல்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கேண்டில் அபவ் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ஷனுக்காக எவ்வளோ மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 16 பாயிண்ட் தான் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து மூமெண்டம் இல்லை அப்படின்னு வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ஒரு ரிவர்சல் நடக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து என்னவா ரேஞ்சை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு பேலன்ஸ் ரேஞ்சை வந்து கிரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து பாட்டத்தில் வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம், அதாவது டைரக்ஷனை வந்து பிளான் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனாக எதுவும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோவில் வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 24,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து அங்கேருந்து வந்து ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து டைரக்ஷனுக்கு உண்டான மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓவரால் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு இன்சைடுக்குள்ளே போகும்போது பார்த்தா நமக்கு வந்து மூமெண்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு 16 பாயிண்ட் தான் வந்து மூமெண்டத்தில் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். நமக்கு வந்து பாட்டம் லெவல்ஸில் இருந்து நமக்கு வந்து இந்த 24,400க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,450 ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தால் அவங்க வந்து என்ன எந்த லெவல்ஸில் இருந்து போகணும் அப்படின்னா 118 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு மேலே நின்னாங்கன்னா மட்டும் நமக்கு வந்து பிலோ வந்து போகக்கூடாது. சரிங்களா, 24,450 அப்படிங்கிற ஐடிஎம் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 118 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோ வந்து போகக்கூடாது. சரிங்களா, 24,450 புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 118க்கு மேலேயே இருக்கு. சரிங்களா, 118 இங்கே இருக்குங்களா, நமக்கு வந்து பிலோ போயிட்டு நமக்கு வந்து அங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 118க்கு மேலே போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து டேரக்ஷன் வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம், அதாவது டேரக்ஷன் வந்து பார்க்கலாம், டவுன்ஃபாலுக்கு உண்டான டேரக்ஷன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 24,450க்கு பார்த்தோன்னா 118 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு மேலே, சரிங்களா, அந்த லெவல்ஸுக்கு மேலே போகும்போது மட்டும்தான் டேரக்ஷனுக்காக பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸஸ் நியரஸ்ட்டாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கேருந்து பார்த்தா நமக்கு வந்து டேரக்ஷனுக்காக மூமெண்டம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நமக்கு வந்து டேரக்ஷன் வந்து யார் ஒரு க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அபோவ் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு டேரக்ஷனுக்காக போகக்கூடான ஆக்டிவிட்டி பண்ணலாம், அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். யார் வந்து ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் வித் லோக்கு பிலோ இருக்காங்க அப்படிங்கிறது பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பேனிக் மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் வித் லோக்கு பிலோ வந்து இருக்கும்போது, அதாவது பேனிக் மூமெண்ட் ஆப்போசிட் ஆக்டிவிட்டி பேனிக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இல்லை க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே தான் இருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம்.